முதலாவது அதிகாரம், ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரம் உள்ள வேத புஸ்தகத்திலே இருக்கிற எல்லாமே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதுபோல ஒபேதியாவிலே கடைசி ஒரு வார்த்தை நமக்கும் கவர்ந்தது. ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். ராஜ்யம் கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது, மகிமை கர்த்தருடையது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடையது. அது கர்த்தர் தத்துவம் அவருடையது. கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. எல்லாமே ஆளுகை அவருடையது, ராஜ்யம் அவருடையது, ரட்சிப்பு அவருடையது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடையது. ஆகினாலே கர்த்தருக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துவோம். நான் ஒரிசா காடுகளிலே இருந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஒபேதியாவை மறந்துவிட வேண்டாம். ஒபேதியா, அந்த ஒபேதியாவினுடைய கடைசி வார்த்தை 21வது வார்த்தை, 21வது வசனம், அதனுடைய கடைசி வார்த்தை, ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். எல்லாம் கர்த்தருடையது, அவருடையது, அவருடையது. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தானோ, அதே போல தேவாதி தேவன் அவருடைய குமாரனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த குமாரன் சிலுவையிலே நமக்காக இரத்தத்தையும் மாம்சத்தையும் அவருடைய ஜீவனையும் கொடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்திலே கொடுத்தபடியால் அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே வந்து தங்குகிறது. God bless you.